வணக்கம் உறவுகளே, இன்று நீங்கள் பார்க்க போகிற பதிவு சற்று வித்தியாசமானதாக இருக்க போகிறது. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூகேயின் நிலவரம் கலவரமாக மாறியுள்ளது. நேற்றைய அப்டேட்டின் படி 420 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 3 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி புதிய அப்டேட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த விஷயத்தை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இது சம்பந்தமான பின்னணியை சற்று பார்க்கலாம் என நான் நினைக்கிறேன். கடந்த மாதம் 29ஆம் தேதி லிவர்பூல் சவுத்போர்ட் என்ற இடத்துல 17 வயசு சிறுவன் யோகா பாடசாலையில் படிக்கிற சிறுவர்கள் 3 பேரை கத்தியால் குத்தி கொலை செஞ்சது மட்டுமில்லாமல் 3 பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த 17 வயசு சிறுவன் முஸ்லீம் என்றும் இதை எதிர்த்து பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் கலவரமாக வெடித்தது. இதுதான் இந்த கலவரத்தினுடைய பின்னணியாக இருக்குது. இதன் பிறகு யூகே நீதிமன்றம் தீர்மானித்தது அந்த 17 வயசு சிறுவனுடைய அடையாளத்தை வெளியிடலாம் என. அதன்படி அந்த 17 வயசு சிறுவன் ருவாண்டா நாட்டை சேர்ந்த பெற்றோருக்கு கார்டிப் என்ற இடத்தில் பிறந்தவர் என்றும் அவருடைய பெயர் அலெக்ஸ் என்றும் வெளியிட்டது. சற்று விரிவாக இதை நாங்கள் பார்ப்போமானால், இந்த கலவரம் வலுப்பெறுவதற்கு காரணமாக இருந்த அமைப்பு எது என்று பிபிசியின் தகவலின்படி EDL என்ற ஒரு அமைப்பு தான் இந்த கலவரம் வலுப்பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. EDL என்றால் என்னவென்று நாங்கள் பார்ப்போமானால், இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்று பிபிசி தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி குறிப்பாக அகதிகளுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் வெளிநாட்டவருக்கு எதிராகவும் எல்லா இடங்களிலும் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் எனாஃப் இஸ் எனாஃப், ஸ்டாப் போர்ட் போன்ற நோட்டீஸ்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. கலவரங்கள் நடைபெற்ற இடங்களாக நியூ காஸ்டல், லிவர்பூல், ஷெஃபீல்ட், பர்மிங்ஹாம், ஆக்ஸ்போர்ட், பிரிஸ்டல், ஈஸ்ட் லண்டன், பிரைட்டன் போன்ற இடங்கள் பதிவாகியுள்ளது. நேற்றைய இமெயில் அலர்ட்டின்படி போலீசார் வெளியிட்ட தகவலின்படி கிராய்டனிலும் சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதுவும் இதுவரை பதிவாகியதாக இல்லை. நேற்றைய தினம் புதன்கிழமை 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கலவரங்கள் நடைபெறலாம் என போலீசார் தகவல் வெளியிட்டனர். லண்டனில் மட்டும் 1300 போலீசார் கடமையில் இருந்துள்ளனர். யூகே முழுவதும் 6000 போலீசார் தயார் நிலையில் உள்ளதாக தகவல்கள் கூறப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் புதன்கிழமை மட்டும் கலவரங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் 420 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 140 பேருக்கு குற்றம் உறுதி செய்யப்பட்டு சிறைக்காக காத்திருப்பு. அது மட்டுமில்லாமல் 3 பேருக்கு கடூழிய தண்டனை வழங்கப்பட்டதாக நான் கூறியிருந்தேன். அதில் முதலாவது நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத்போர்ட் கலவரம், போலீஸ் மீது தாக்குதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 3 வருஷ சிறை தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 2ஆம் 3ஆம் நபர்களுக்கு 30 மாதங்கள் 20 மாதங்கள் என்று சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யூகே அரசாங்கத்தின் தகவலின்படி இப்படியான கலவரங்களில் ஈடுபடுபவர்களுக்கு 10 வருடங்கள் வரை சிறை தண்டனை இருக்கும் என்று தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கலவரங்கள் சமூக வலைத்தளமூடாக பரப்பப்பட்டது என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். குறிப்பாக டெலிகிராம் ஆப்பின் மூலம் அவ்விதமான தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அவ்விதமான கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது என்பதையும் டெலிகிராம் நிறுவனம் உறுதி செய்துள்ளது. லண்டனில் பல இடங்களில் குப்பை தொட்டிகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, குப்பை தொட்டிகளுக்கு நெருப்பு வச்சு அதை தூக்கி வாகனங்களில் போட்டு அல்லது கடைகளில் போட்டு உடைச்சி அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக பணிகள் அங்கு இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியமாக இருக்குது. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். பல சமூக பணியாளர்கள் இணைந்து இந்த இடத்தில் கிளீனிங் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதுமாக இருக்குது. இவ்விதமான அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் அகதிகள் தங்க வைத்திருக்கும் பகுதிகள், இமிகிரேஷன் சர்வீஸ் சென்டர்கள், சிட்டிசன் அட்வைஸ் சென்டர் போன்ற இடங்களில் கவனமாக இருக்க சொல்லி போலீசார் தகவல்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது பாதுகாப்பானதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதே போல இந்தியா, மலேசியா, ஆஸ்திரேலியா, நைஜீரியா, இந்தோனேசியா போன்ற நாடுகள் தங்கள் பயணிகளுக்கான பயண எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளதையும் நாங்கள் இந்த இடத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு வளமைக்கு மாறான செயல்பாடு. ஏனைய நாடுகளில் அசம்பாவிதங்கள் நடக்கும் போது பிரித்தானியா தான் இவ்விதமான எச்சரிக்கையை வெளியிடுவது என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த வன்முறை சம்பவங்களை பார்க்கும்போது 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வருடம்தான் அதிக அளவிலான வன்முறை சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக ஊடகங்கள் கூறுகிறது.
எனவே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள். நிலைமை வளமைக்கு திரும்பியாற் போல் இருந்தாலும் கூட ஆங்காங்கே வன்முறைகள் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற புது அப்டேட்டுகளுக்காண்டி இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க. அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.